The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. இந்த ஆட்சி பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் சட்டப்பேரவையில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான எண்ணிக்கை கோரம் என்பது குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆளுநர் கொல்லப்புற வழியாக ஒரு ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நிறைய அதற்கான தடைகள் முட்டுக்கட்டைகள்லாம் இருந்தது. அதை உணர்ந்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மக்களாட்சி நடக்கணும், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவளிச்சிருக்கிறோம். இந்த கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சியாக மதசார்பற்ற ஆட்சியாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அதேபோல முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தூக்கி நிறுத்துகிற வகையில் இந்த அவையில் இல்லாத அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக போய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. அதே போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த முன்னோடி தலைவர்களிடமும் ஆசி பெற்றிருக்கிறது ஒரு தமிழ் மரபிற்கு ஏற்றிருக்கிற ஒரு பண்பாடா நாங்கள் கருதுகிறோம். அதே போல ஒரு முதலாக இந்த பெண்கள் சிங்கப்படை வரவேற்கிறோம். அதே போல இந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் மக்கள் கூடுற இடம் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் குறைச்சிருக்கிறதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த ஆட்சியிலையும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது அவர் இப்போ சபையில் வெற்றி பெற்றதற்கு பின்னால பெரும்பான்மையை நிரூபித்ததற்கு பின்னால பழைய திட்டங்களும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி ஒரு மதசார்பற்ற ஆட்சியாக இருக்கணும். ஏழைகள், எளியவர்கள், விவசாயிகள் நலனிற்காக, தொழிலாளர்கள் நலனிற்காக, எளிய மக்களின் நலனிற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர் கட்சி வரிசையில் நின்று அவர்களுக்கான குரல் கொடுத்து அதை பெற்றுத்தரும் நம்பிக்கையாக நாங்கள் சொல்றோம். இல்ல, அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, தொடருவாங்க, பார்ப்போம். மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்கள் செய்யணும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணுங்கிறத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்க்குது. இல்லாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். நாங்கள் மக்களுக்கு ஆதரவான குரல்களில் வலுவாக சொல்லுவோம், அந்த ஆட்சியின் காரணத்தில் சொல்லுவோம். நாங்கள் அந்த கட்சியை வெளியிலிருந்து தான் ஆதரிச்சிருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்து தான் நாங்கள் செய்வோம். ஆமாம் ஆமாம். இது இந்த ஆட்சியில் தொடர்ச்சி தவறான ஒரு முன்னுதாரணம். ஒரு மதசார்பு அறிவியலையும் பகுத்தறிவையும் முன்னிறுத்த வேண்டிய ஒரு அரசு இப்படி மத குருக்களை எல்லாம் கூடுதலாக கூட வச்சு வைத்துக்கொண்டு அரசியல் பிரிவு செயலாளராக அதுவும் அரசு நிறுவனத்தோட இணைக்கிறது பொருத்தமில்லாதது என்பதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக அதனுடைய கண்டிப்பாகவே சொல்லி இருக்கிறது. அதே போல தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளுவதை அனுமதிக்க முடியாது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி இருக்கிறது. இது போன்ற குறைகள் வருகிற போது தயங்காமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காட்டும். இது ஒரு மரசார்பற்ற அரசு. கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு பழி ஓய்வு திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அவங்களும் 27 கொண்டு வரனாங்க. இந்த அரசுல நீங்க வலியுறுத்துவோம். நிச்சயமாக அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லாருடைய கோரிக்கையும் நாங்கள் பேசுவோம். குறிப்பாக நாங்கள் வலியுறுத்தி சொல்ல போகிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிக்கொணர்வு மூலமாக ஒப்பந்த தொழிலாளர்களை முறையாக தடுத்து நிறுத்தி நிரந்தர பணியாளர்களை உறுதிப்படுத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலுவா சட்டமன்றத்தில் சொல்லுவோம். ஊழியர்கள் பாதுகாப்பிற்கு, அவர்களுடைய ஊதிய உயர்விற்கு, அவர்களுடைய பணி பாதுகாப்பிற்கு, அவர்கள் நிரந்தரமான வாழ்வியலுக்கு நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கும்.